சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாலும் நிர்வாக திறனற்ற அரசு நடைபெறுவதாகவும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். பொதுவாக அவர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற, பயப்படுகின்ற, அச்சப்படுகின்ற இயக்கம் அல்ல என்றும் தமிழகத்தின் அலங்கோல ஆட்சியை திமுகவினர் நடத்தி வருவதால் அரசு இயந்திரங்களை முழுமையாக பயன்படுத்தி நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் பல்வேறு அராஜகங்களையும் தில்லுமுள்ளுகளையும் செய்து திமுக வெற்றி பெற்றுள்ளது என்பதால் இந்த தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த மாட்டார்கள் என்பதாலும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். 2022 ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி திமுக வெற்றி பெற்றது. அதே போல விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலும் பணபலம் படைபலம் மற்றும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கு நியாயமான தேர்தல் நடத்துவதற்கு வழிவகை செய்யாது என்பதால் இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கான காரணங்களை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாதையில் தாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்றும் அராஜகம் நடத்தி வன்முறை நடத்தி இந்த தேர்தலை அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்று நாங்கள் நினைப்பதாகவும் அதனால் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அராஜகம் என்றால் திமுக மற்றும் 2009 ஆண்டு நடைபெற்ற இளையான்குடி மற்றும் கம்பம், தொண்டாமுத்தூர், பர்கூர் மற்றும் சிறுவைகுண்டம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் புறக்கணித்ததாகவும் அதை பின்பற்றி இப்போதும் இந்த தேர்தலையும் புறக்கணிக்கப் போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல் உட்பட திமுக ஆட்சியில் நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் அனைத்தையுமே அவர்கள் வரம்புகளை மீறி அங்கு வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கு வெற்றியை ஈட்டுவது திமுகவினருக்கு வழக்கம் என்பதால் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலும் அதே பாணியை பின்பற்றுவார்கள் என்பதால் தாங்கள் புறக்கணிக்க இருக்கிறோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார்.